ஸ்டார்ட் ஆஃபீஸ் எங்கே போகிறோன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எக்ஸல் வேர்ல்டு போகும்போது. ஓகே, நான் இதுக்கு மேலே எக்ஸல் வேர்ல்டு 2-3 தடவை வந்திருக்கேன். பட் இவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் நடக்கலை. ஸோ என்ன பண்ணுவோம், கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் நான் எக்ஸல் வேர்ல்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறேன், மற்றபடி கஃபேஸுக்கு வந்திருக்கிறேன். பட் கேம் ஆக்டிவிட்டிஸுக்கு நான் எக்ஸல் வேர்ல்டு வரலை. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ எக்ஸல் வேர்ல்டுக்கு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோட. கேம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் மெயினாக வந்து போல் கேம் விளையாட போகிறேன். ஸோ போல் கேம் நான் லைஃப் டைம் விளையாடுனதுல நிறைய மூவிஸில் பார்த்துருக்குறேன், டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து விளையாட போகிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ வில் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, எக்ஸல் வேர்ல்டு எந்த லொக்கேஷன் ஆகிருக்குதுன்னு சொன்னால் டிபி ஜெயா மாவட்ட டாலி ரோட் மருதானி கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து யூனிட் பிளேஸ்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெரி நியர்பை அதில் லேண்ட்மார்க்காக HMB டவர் இருக்குது. HMB டவர்லேருந்து ஒரு 100 மீட்டர். அப்படி இல்லை நீங்கள் வந்து லோட்டஸ் டவர் சைட்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் வரும்போது ரைட் சைடில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு நான் வந்து லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸல் வேர்ல்டில் வந்துருக்கிற இடம் பவுன்சிங் சென்டர். ஸோ இந்த இடம் அப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். பவுன்சிங் சென்டர் மட்டும் இல்லை, இங்கே வந்து ஷூட்டிங் கேம் இருக்குது. நீங்கள் வந்து பர்சனலாகவும் பண்ணிக்கொள்ளலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் குரூப் ஆக்டிவிட்டீஸாகவும் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ரேட்ஸ் எல்லாம் நான் இங்கே போட்டுருக்கிறேன். மற்றபடி இந்த இடத்துல அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணிடுறேன். நல்ல ஒரு அட்வென்ச்சர் கேமாக தான் இருக்குது. நாங்கள் என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணதால் எங்களை உள்ளே விடலை. பட் இது வந்தால் நான் நினைக்கிறது உங்களுக்கு லைஃப் டைம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். குரூப்பாக வந்தீங்கன்னா 4 பேரும் 3 பேரும் டீம் பேர் வந்து நீங்கள் கேம் பண்ண வேண்டிய இடம். சான்ஸ் கிடச்சிட்டு ஸோ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கள் நேம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்களுக்கு ஒரு ட்ராங்கிக்கு பேர் வரும். எங்களோட நேம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே, லெட்ஸ் சீ நடக்குதுன்னு பார்ப்போம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளையாடுறதுனால எங்களுக்கு யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ப்ரோ பிளேயராக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து போட்டு எதுவுமே விடலை. சரி பார்ப்போம் அடுத்த சான்ஸ் நமக்கு வந்து என்ன நடக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சான்ஸ் நம்ம ஒன்றுமே விழுத்தாடலை. சரி பாப்பா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்க என்ன சுச்சுவேஷன் இருக்குது. நான் என்ன சொல்கிறதுன்னா, இது ரொம்ப ஃபன்னான ப்ளேஸ். ஒருத்தருக்கு 900 ரூபா தான் இருக்கிறாங்க. உள்ள கஃபே எல்லாமே இருக்குது, பார் ஃபெசிலிட்டி இருக்குது. பார் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு பியரும் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். பட் ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸ். ஸோ ஆஃப்டர் ஆஃபீஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சில் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இடம் கொழும்புலேயே இருக்குது. அது மாதிரி டாலி ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி எங்களோட கேம் முடிஞ்சுது. நான் 4th place 71 points. ஸ்டார்ட்டில் கேம் விளாடவே தெரியாமல் ஃபைனலாக 71 points எடுத்துட்டேன். பெரிய அச்சீவ்மெண்ட் லைஃப்பில். எங்கே போகிறோம்னா சாப்பிட போகிறோம். ரொம்ப பசி. ஓகே, ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே சாப்பிட போகிறோம். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னா, சிட்டி சென்டரில் புதுசாக காகில்ஸ் ஃபுட் ஸ்டால் ஓப்பன் பண்ணிக்கிறது சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் எக்ஸல் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சரி சாப்பிட்டு இங்கே வந்தோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஃபுட் ஸ்டாலுக்கு வந்திருக்கிறேன், அதுவும் அண்டர் கிரவுண்டில் இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. ஸோ ஃபுட் ஸ்டால் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM ஈவினிங் 10 PM மட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம டவுன் ஃப்ளோருக்கு வந்த அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அதோட ஒரு கேமிங் சென்டர் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கார்கில் ஃபுட் ஹால் இருக்குது. ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். என்னென்னா ஹீல்ஸில் ஸ்பார்லெல்லாம் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கோம். பட் காகிஸ்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்க்குறது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அவங்களோட ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ப்ரைஸஸ் பார்த்த அளவுக்கு ரொம்ப சீப்பாக தந்துருக்கு. அதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்மளால் ஒரு 650 to 700 800 இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இப்படியான மால்ஸில் வந்து இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் சாப்பிட்டு பார்ப்போம். காஃபி பாரும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே காஃபியும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஐஸ் காஃபி. ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் நாலிமீட்டர் இன்னொரு போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பாப்கார்ன் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே வந்து ஸ்கோப் சினிமாவில் வந்து பாப்கார்ன் நல்லா இருக்கும். எஸ்பெஷலாக கேரமல், சாக்லேட், சீஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க லாஸ்ட்டாக வந்து அதையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் டின்னர் நாங்கள் வந்து இப்போ மேலே போகிறோம். பாப்கார்ன் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு நான் காட்டுறேன். ஓகே, பேல வந்து டாப் ஃப்ளோருக்கு வந்த அப்புறம் இங்கே வந்து ஸ்கோப் சினிமா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆக்டிவிட்டி இஸ் சேம். நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஹெவலோக்கில் கூட பார்த்துருந்தோம். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ வந்து இது வந்து ஒரு மூவி தியேட்டர்ன்றதால எல்லாராலையும் உள்ளே போக முடியலை. ஏன்னா இங்கே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மூவி தியேட்டர் டிக்கெட் கவுண்டரில் தான் பாப்கார்ன் விற்கிறாங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து நம்மளோட ஃப்ரெண்டை வந்து அங்கே அனுப்பியிருக்கோம் பாப்கார்ன் வாங்குறதுக்கு. ஸோ வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து பாப்கார்ன் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ சீஸ் பாப்கார்ன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எல்லாம் முடிஞ்சு பாப்கார்ன் சாப்பிட்டாச்சு, கீழே வந்தாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து பெரிய இன்டர்நேஷனல் டூர் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா போகிறோம். அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இன்னும் 2 வீக்கில் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.